புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மேகநாதன் கலந்து கொண்டார். அப்போது கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் குளம் சீரமைப்பு பணியினை ரூபாய் 27.30 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கி வைத்தார். பின்னர் முகாமில் கலந்து கொண்ட மக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் மக்களிடையே உரையாற்றிய அமைச்சர், நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்பு கரங்கள் என்ற திட்டத்தின் மூலம் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்காக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டத்தின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறார் என்று பெருமிதம் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொருவரும் நம்மை நம்பி நம் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அமைச்சர், தான் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது விபத்தில் சிக்கி உயிர் பிழைத்து இப்போது உங்கள் முன்னால் அமைச்சராக நிற்கிறேன் என்றால் நான் அன்றைக்கு சீட் பெல்ட் அணிந்ததுதான் காரணம் என்று கூறி சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், விரைவில் கொத்தமங்கலம் தனி ஊராட்சி ஒன்றியமாக மாறும் என்று உறுதியளித்தார். இந்த முகாமில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் எம் அருணா, அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருச்சி பக்கத்தில் நார்காமலை பக்கத்தில் ஒரு விபத்து, என்னுடைய வாகன விபத்தில் சிக்கியது. எதிராப்புல குறுக்கில பைக் வந்துட்டாங்க, கார் மோதிருச்சு, இடிச்சு அவங்க தனியாக விழுந்துட்டாங்க. கார் ஃபுல்லாக டேமேஜ். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை என்ன ஆச்சுன்னு பதட்டத்தோடு என்னை எழுப்பினாங்க. என்னை நான் தூங்கிட்டு இருந்தேன் காரில். எழுப்புறப்ப நான் என்ன இது நடந்த உடனே நானும் முடிச்சிட்டேன். இந்த விபத்தை நான் உணர்ந்ததுக்கு பிறகு நான் அதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினேன். இன்னைக்கு அதற்கு முக்கிய காரணம் நான் காரில் சீட் பெல்ட் போட்டிருந்தேன். அதான் நான் உயிர் தப்பிச்சு அதுக்கப்புறம் மீண்டும் உங்களை சந்தித்து வாக்காளராக உங்களை சந்தித்து மீண்டும் என்னை வெற்றி பெற வைத்து இன்றைக்கு அமைச்சராக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் நாம் அந்த சாலை விதிகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய அந்த கடமையையும் செய்தனால்தான் உங்கள் முன்னால் நான் உயிரோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிணைத்து கொத்தமங்கலத்தில் தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். விரைவில் அடுத்து நடைபெறுகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கொத்தமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் தனி ஊராட்சி ஒன்றியமாக அமைத்து தேர்தல் நடைபெறும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.